எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து அதன் வெற்றிக்கு உழைப்பது என்ற முடிவை எடுத்த தமிழ் தேசிய பேரியக்கத்திற்கும் அதனுடைய தலைவர், தமிழ் தேசிய அரசியலினுடைய ஆசான், எங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அப்பா மணியரசன் அவர்களுக்கும், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஐயா கி வெங்கட்ராமன் அவர்களுக்கும், என் அன்பு தம்பி அருணபாரதி அவர்களுக்கும், பாடலை வடித்து கொடுத்த என் அன்பு தம்பி பாவலர் கவிபாஸ்கர் அவர்களுக்கும், என் அன்பு இளவல் புதுவை சித்தன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இங்கே நான் வருவதற்கு முன்பு நாம் முன்னெடுக்கிற இந்த தேசிய மீட்சிக்கான, அதன் விடுதலைக்கான, எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வுக்கான அரசியலில் வலுவான அடித்தளத்தை பதித்து தடம் பதித்து தந்த பெருந்தகை நம்முடைய அப்பா மணியரசன் அவர்கள் கூறியது போல, இது ஒரு மனிதனால் செய்து முடிக்கக்கூடிய காரியம் அல்ல. இது ஒவ்வொருவரும் முனைப்போடு செய்ய வேண்டும். இது யாருடைய வேலையோ என்று எல்லோரும் கருதுகிறார்கள். இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மகனினுடைய மகளினுடைய பிறவி கடமை என்பதை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். அப்படி இங்கே ஒரு சமூக கட்டமைப்பில் ஒரு நாட்டை கட்டமைக்கும் போது அடிப்படை அறிவிலிருந்தான் தொடங்க வேண்டும். கல்விதான் ஆக சிறந்த செல்வம். ஒரு நாட்டில் அறிவு செல்வம் தான். ஒரு நாட்டின் எதிர்காலமே அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுது என்கிறார்கள். ஆனால் இங்கே கல்வி என்பது ஒரு மிகச்சிறந்த வர்த்தக பொருளாக, அதிக லாபம் ஈட்டும் தொழிலாக மாறி நிற்கிறது. உங்களுக்கு தெரியும், அரசு பள்ளி கல்லூரிகளின் தரத்தை விட தனியார் முதலாளிகளின் பள்ளி கல்லூரியின் தரம் அதிகமாக இருக்கிறது. அறிவு கல்வி என்பது மானுட உரிமை. கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதை தகர்த்து சரியான சமமான தரமான கல்வியை நாட்டு பிள்ளைகளுக்கு, நாட்டு மக்களுக்கு கட்டணமில்லாமல் கொடுக்க வேண்டும். ஒரு அறிவு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் கனவு காண்கிறோம். ஒவ்வொன்றாக தாளில் வடித்து தந்தோம் எங்கள் தத்துவத்தை, நீங்கள் கவனிக்கவில்லை. காகிதத்தில் எழுதி தந்தோம் எங்கள் கனவை, கவனிக்கவில்லை. காட்சிப்படுத்தி காட்சிப்படுத்தி உங்கள் கண்முன்னே எங்கள் கனவுகளை விரிக்கிறோம். அதிலே நம்முடைய அரசு அமைகிற போது கல்வியை எப்படி கொடுப்போம் என்பதை சுருக்கமாக, நேரம் குறைவாக இருக்கு, போடுங்க. வேகமா போகுது, நீட்டுக்கு முழுக்க முழுக்க போங்க. நான் சொல்றேன், மிகச்சிறந்த கல்வியை நம்ம கொடுக்கிறோம். இந்த கல்வியின் தரத்தில் முதல் இடத்துல பின்லாந்து இருக்கு, இரண்டாவது இடத்துல தென்கொரியா இருக்கு, மூணாவது இடத்துல சிங்கப்பூர் இருக்கு. மற்ற அப்புறம் பிறகு ஜப்பான், கனடா, ஜெர்மன் இதெல்லாம் இருக்கு. ஆனா இதுல நம்ம நாடு எந்த இடத்துலயும் இல்லை. முதல் இடத்துல முதல்ல தென்கொரியா தான் இருந்தது. அப்புறம் பின்லாந்து முந்தி போயிடுச்சு. நான் அன்றில் இருந்த அந்த தரவரிசையில் ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர் அதே இடத்தை தக்க வைத்துக்கிடுச்சு. அவனுடைய கட்டட அமைப்பு, கற்பித்தல் முறை எல்லாமே மிகத்தரமா இருக்கு. அப்ப அந்த தரத்தை, இந்த 3 நாடுகளையும் முந்திக் கொண்டு நம்முடைய கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நினைக்கிறோம், துடிக்கிறோம். அதுல பெருங்கனவோடு இருக்கோம். அப்படி யாராவது இந்த நாட்டில், இந்திய பெருநிலத்தில் யாராவது செஞ்சிருக்காங்கன்னா மதிப்பிற்குரிய கெஜ்ரிவால் அவர்கள் 5 ஆண்டுகளில் டெல்லியில கல்வியின் தரத்தை இந்த உலக தரத்துக்கு தூக்கி எடுத்துட்டு போயிட்டாப்ல. அதுக்கப்புறம் இங்க கேரளாவிலே
இப்போது இருக்கிற முதலமைச்சர் ஐயா பினராயி விஜயன் அந்த தரத்திற்கு தன் மாநில கல்வியின் தரத்தை, அரசு பள்ளி கல்லூரிகளின் தரத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப இவர்களால் முடியாதது நம்மால் முடியாதா என்பதைத்தான் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். இப்போ கல்வியை ஏற்கனவே நான் திரையிட்டு காட்டியிருக்கேன். காரைக்குடியில், மற்ற ஊர்களில். அதில் என்னென்ன இப்போ நேரம் இல்லை. இந்த நீட்டை ஏன் நம்ம எதிர்க்கிறோம் அதிலிருந்து பார்ப்போம். இப்ப நீட்டுங்கிற தேர்வை நடத்துறது யாருன்னா நம்ம நாட்டு அரசு இல்லை, நம்ம நாடு இல்லை. அமெரிக்காவில் இருக்கிற இந்த ப்ரோமெட்ரிக்ங்கிற தனியார் நிறுவனம் நடத்துது. இதை நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு அமெரிக்காவில் இருக்கிற தனியார் நிறுவனத்திற்கு இந்தியா நாட்டில் தரமான மருத்துவரை தேர்வு செய்து தர வேண்டும் என்று என்ன வேண்டுதல், என்ன தேவை, அதை அறிவிச்ச முகம் என் அன்பு தம்பி தங்கைகள் சிந்திச்சு பார்க்கணும். அமெரிக்காவில் இருக்கிற முதலாளிக்கு ஏன் இந்த தேர்வு நடத்த ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டது? அதுதான் முதல் கேள்வி. பாருங்க, உன் நாட்டின் எதிர்காலத்திற்கான மருத்துவ மாணவர்களையே உன்னால் தேர்வு செய்ய முடியாது. அமெரிக்காவின் ஒரு தனியார் முதலாளி, ஒரு நிறுவனம் தான் தேர்வு செய்து கொடுக்கும் என்றால் உன் நாட்டுக்கான சரியான தலைவனை உன்னுடைய தேர்தல் அமைப்பு மூலம் எப்படி தேர்வு செய்வாய்? ஒரு மருத்துவ மாணவனே தேர்வு செய்ய முடியாது, நீ தலைவனை எப்படி தேர்வு செய்வாய்? எப்படி தேர்வு செய்வாய்? இதுல 12ஆம் வகுப்புல 100 விழுக்காடு மதிப்பெண் தகுதி குறைவை பாருங்க. 100க்கு 100 வாங்கியவர்கள் கூட இந்த நீட்டு தேர்வில் இப்ப 1500க்கு 12ஆம் வகுப்புல 1499 வாங்கினா கூட 1200 மதிப்பெண், 199 1199 வாங்கி தேர்ச்சி பெற்றா கூட இந்த நீட்டு தேர்வு அது மருத்துவம் படிக்க தகுதி இல்லைன்னு இந்த நாடு சொல்லுது. அப்ப நீட்டு தேர்வு எழுதி இப்ப பாருங்க, 12ஆம் வகுப்பு தேர்வுல எல்லையில பார்டர்ல தேர்ச்சி பெற்றவன் 800 வாங்கினவன் இல்ல 950 வாங்கினவன் அவன் தேர்ச்சி பெற்றான். ஆனால் அவன் நீட்ல எழுதி தேர்ச்சி பெற்றுட்டா மருத்துவம் படிக்க தகுதி பெற்றான். இப்ப 1200க்கு 1199 வாங்கினாலும் நீ நீட்ல தோத்துட்டீன்னா மருத்துவம் படிக்க தகுதி இல்லை. அப்படின்னா இந்த 12ஆம் வகுப்புல தேர்வு எதுக்கு? நேரடியா நீட்டு சிலபஸ் கொடுத்து அந்த பாடத்திட்டத்தை வச்சு படிக்க வச்சிட வேண்டியதானே? எதுக்கு அது? யோசிச்சு பாருங்க. நீட்ல தேர்ச்சி பெற்றா போதும். இப்போ ஒரு கேள்வியை நம்ம எழுப்புறோம். இந்த நீட்டு தேர்வாளர்கள், நீட்டு வேணுங்கிற பெருமக்கள், நீட்டு தான் மருத்துவ தரத்தை உயர்த்ததுங்கிற பெருமக்கள்கிட்ட நம்ம கேள்வி எழுப்புறோம். என்ன கேள்வினா, நீட்டில் தேர்ச்சி பெற்ற வந்த மாணவருக்கு பாடம் நடத்த போற மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள் யார்? அதான் கேள்வி. அதே பழைய பேராசிரியர்கள், இவர்கள் நீட்டு தேர்வில் எழுதி வந்தவர்கள் அல்ல. ஆனால் இந்த மருத்துவ கல்லூரியிலே பாடத்திட்டம் என்ன? அதே பழைய பாடத்திட்டம், பழைய சிலபஸ். பாடத்தை கற்பித்தல் முறை என்ன? அதே முறைதான். அதே பாடம், அதே பேராசிரியர் பெருமக்கள், அதே கற்பித்தல் முறை. ஆனால் மாணவன் நீட்டில் எழுதி வந்திருக்கான், அவ்வளவுதான். இதுல எப்படி மருத்துவத்தின் தரம் உயரும் பாருங்க. அதே பாடம், அதே பேராசிரியர், எப்படி பாடம் மாறும்? எப்படி தரம் உயரும்? அதே ஊசி, அதே மருந்து, எப்படி மருத்துவத்தின் தரம் உயரும்? அதே ஊசி தான், அதே மருந்து தான், அதே மாத்திரை தான். இப்ப வட இந்தியாவில் தேர்வு மையங்களில், நீட்டு தேர்வு மையங்களில் மாணவர்கள் பார்த்து தேர்வு எழுதுறதுக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். வலையொலியில இருக்கு, நீங்க தட்டி பார்க்கலாம். அந்த கண்காணிப்பு மேலாளர், சூப்பர்வைசர் வெளியில நின்னுக்கிறார், பார்த்து எழுதுறாங்க. 200 பேர் அந்த தேர்வு அறையில் ஒரு அரங்கத்தில் தேர்வு எழுதுறாங்கன்னா 750 பேர் தேர்ச்சி பெற்றதா வருது. நான் பொய் சொல்ல நினைக்காத, உண்மையிலே வருது, வந்துச்சு, உண்மையிலே வந்துச்சு இந்த நாட்டில். இப்ப 700 பேர் தேர்வு எழுதும் போது 750 பேர் நீட்ல தேர்ச்சி பெற்றான்னு எப்படி வந்துச்சு? இதுல என்ன கொடுமைனா, தேர்வு எழுதி வெற்றி பெற்ற மாணவர்கள்ட்ட ஊடகவியலாளர் கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்வித்தாளை வச்சு, கொஸ்டின் பேப்பரை வச்சு, எந்த கேள்விக்குமே பதில் சொல்ல முடியாதவன் நீட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்றுதான். நான் எதையும் கற்பனையில சொல்லல, நடந்ததான் சொல்றேன். பாருங்க, ஒரு மாணவன் கூட ஒழுங்கா பதில் சொல்லல. ஆனால் வட மாநிலத்தில் அந்த நிலைமை, தென் மாநிலங்களில் குறிப்பாக
என்னுடைய தமிழ்நாட்டில், என் நாட்டில் பிள்ளைகள் தேர்வு எழுத போகும்போது பாருங்க என்ன பாடுபடுத்துறாங்க பாருங்க. பிள்ளைகள் தேர்வு எழுதும் போது எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியுதா? ஆனால் இவன் என்ன செய்யறான்னா, இந்த மூக்குத்தியில பிட்ட கொண்டு போக முடியும்னு சொல்றான். மூக்குத்தி எவ்வளவு பெருசு இருக்கும் பாருங்க, தோடு எவ்வளவு பெருசு இருக்கும் பாருங்க, தொங்கட்டா எவ்வளவு பெருசு இருக்கும் பாருங்க, தலைமுடிக்குள்ள கொண்டு போயிட முடியும்னு சொல்றான். உள்ளாடை கலட்டுங்கிறான், துப்பட்டாவை எடுன்றான், சுடிதார் போட்டிருந்தா கையை வெட்டான். நீங்க நல்ல அறிவார்ந்த மக்கள், கற்றறிந்த பெருமக்கள், படித்துக் கொண்டிருக்க என் தம்பிதங்கள் யோசிக்கணும். இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போயிட முடியும்னு சொல்றான், அதை நம்புங்கிறான். இந்த வாக்கு எந்திரத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது நம்புங்கிறான். எப்படி? இதுல ஒன்னும் செய்ய முடியாது நம்புங்கிறான், இதுல பிட்ட கொண்டு போயிட முடியுங்கிறான், இதுல ஒன்னும் செய்ய முடியாது, நேர்மையா வாக்குப்பதிவு நடக்குங்கிறான். எப்படிப்பட்ட நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாரு. இந்த மூக்குத்தி, இந்த தோடு, இதுல எல்லாம் பிட்ட கொண்டு, தலைமுடி, இந்த துப்பட்டா, இந்த சுடிதாரை வெட்டுறது, உள்ளாடைய கலட்டி, இந்த மனநிலையில் தேர்வறைக்குள் என் பிள்ளைகளை அனுப்புனா எப்படி தேர்வு எழுதும்னா நீ யோசிச்சு பார்த்துக்க. எப்படி? இது ஏன் மற்ற மாநிலங்கள் நடக்கிறது இல்ல? ஏன் நடக்கிறது இல்ல? ஏன்? அங்க இரு ஆட்சியாளன் கொண்டு வருவான். கலெக்டர் வர ஏன் போலீஸ் தான், நம்ம அப்பாவுடைய போலீஸ் தான். அதெல்லாம் ஏன் கலட்டுது? ஏன் பாரு, நம்ம பிள்ளை என்ன பாடுபடுது தேர்வு எழுத போற பிள்ளை. இதில் எப்படி நீ தரம் உயர்த்திவா? நான் ஒரு கேள்வியை உன் உடன் பிறந்தவன் உன் மகன் உனக்கு முன்னாடி வைக்கிறேன். இப்போ ஒரு தேநீர் போடுற, ஒரு காஃபி போடுறான்னு வச்சுக்கோ. ஒரு காஃபி தூள் அதே தூள், சர்க்கரை அதே சர்க்கரை, பால் அதே பால், தண்ணி அதே பால் அதே தண்ணி, இதை நாளையும் கலக்கிற சம விகிதத்தில். சர்க்கரை, காஃபி தூள், தண்ணீர், பால், இதெல்லாம் சேர்ந்துதான் காஃபி. இதுல வராத தரம், இதுல வராத சுவை எதுல வருதுங்கிறான் பாரு. எதுல வருதுன்னு சொல்றான் பாரு அவன். இந்த வடிகட்டி இருக்குல்ல, இந்த காபி தூள், சர்க்கரை இதெல்லாம் போட்டு காஃபியை போட்டு ஒரு பில்டர் வச்சு வடிகட்டில, அந்த வடிகட்டியால் தான் இந்த காஃபி சுவையா இருக்குங்கிறான், தரமா இருக்குங்கிறான். இதை நீ நம்பினா இந்த நீட்டு தேர்வால நல்ல மருத்துவர் உருவாவான்னு நீ நம்பணும். விளங்குதா நான் சொல்றது? புரியுதுன்னு நினைக்கிறேன். பாத்துக்க, இதனாலதான் தரம் உயருதுங்கிறான். இதுதான் நீட்டு தேர்வு. எது? இந்த பில்டர் தான் நீட்டு தேர்வு. இந்த சர்க்கரை, இந்த காஃபி தூள், இந்த பால், இந்த தண்ணீரை சம அளவில் சரியான அளவில் கலப்பதில் இல்லை சுவை. இந்த வடிகட்டியில் தான் சுவை வருது, தரம் வருது என்று இந்த நாடு உன்னை நம்ப சொல்லுகிறது. நீ நம்புகிறாய். அது எந்த வடிகட்டி? அமெரிக்க வடிகட்டி. நம்ம ஒரு வடிகட்டி இல்ல, நம்ம ஒரு பில்டர் இல்ல, அமெரிக்க பில்டர். அவன் இந்திய நாட்டில் நல்ல மருத்துவர்களை தேர்வு செய்து இந்தியாவுக்கு சேவை செய்யணும், இந்தியாவுக்கு அருமையான மருத்துவர்களை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னா ஏன் இவன் அமெரிக்காவில் இவன் ஏன் இந்த ப்ரோமெட்ரிக் அமெரிக்க நாட்டு மருத்துவ மாணவர்களுக்கு தேர்வு நடத்தல? எப்படி? இப்ப நீ யார் உன்னை ஆட்சி செய்யறான்னு தெரியுதா? யாருக்கு கீழே வாழ்றான்னு தெரியுதா? பாரு, நீ கடன் வாங்கி கையெழுத்து போட்டதுனால வந்த வினை அமெரிக்க ப்ரோமெட்ரிக்ங்கிற ஒரு தனியார் முதலாளி நிறுவனம். இதுல எந்த கோயில்ல வேண்டுதல் வச்சு வந்தது? இந்திய நாட்டில் தரமான மருத்துவனை நான் உருவாக்கி தரேன்னு. இல்ல நம்ம பெருவிடார் கோயிலையா, திருப்பதி வெங்கடாசலபதி இல்லையா, இல்ல நாகூர் தர்காவிலையா, இல்ல அன்னை வேளாங்கண்ணில, எந்த கோயில்ல வேண்டுனான்? இவனுக்கு என்ன தேவை இருக்கு? என்ன தேவை இருக்கு சொல்? இதனால ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பன்னெடுங்காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து படிக்க வேண்டும் என்று வர்ற பிள்ளைகளுக்கு கல்வி பெரிய சுமையாக இருக்கு, எட்டாத கனவாக இருக்கு. இதுல மருத்துவம் படிக்க வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகளுக்கு அந்த கனவை இந்த தேர்வின் மூலமாக கொலை செய்கிறார்கள். இதை நல்லா கவனிச்சுக்கணும். உங்களெல்லாம் யாரா மருத்துவம் படிச்சு டாக்டர் சொன்னான்னு கேட்கறதுக்கு தான் அந்த வேலை செய்யறான். இப்ப அந்த நீட்டு தேர்வை நம்ம எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டு அரசு, மாநில அரசு போடுற சட்டம் நான் என்ன பண்ணுவேன், இந்த நீட்டு தேர்வை நான் ஏற்கல,
பழைய என்னுடைய தேர்வு முறைக்கு நான் போறேன் அப்படின்னு நான் ஒரு சட்டம் போடுவேன். போட்டவன மத்திய அரசுக்கு என்ன சொல்லும், மாநில என்ன சொல்லும் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்றேன். மாநில அரசு சட்டங்களை மத்திய அரசு மதிக்க தேவையில்லை என்று சொல்லும். மறுபடியும் நான் ஒரு சட்டம் போடுவேன், மாநில அரசின் சட்டங்களை மதிக்காத மத்திய அரசின் சட்டத்தை நான் என்ன மயத்துக்கு மதிக்க வேண்டும். எப்படி போடுவேன் என்ன மயத்துக்கு நான் மதிக்கணும்னு கேட்பேன். எப்படி கேட்பேன்? அப்போ என் சட்டத்தை மதிக்காத உனக்கு எதற்கு என்னுடைய வரி? கல்வி மானுட உரிமை, கல்வி மானுட உரிமை. அதை யாரை கேட்டு எடுத்துட்டு போன? நீ எதுக்காக மாநிலங்களை பிரித்தாய்? என்ன நோக்கத்துக்காக பிரிக்கப்பட்டது? எதற்காக? அந்தந்த மாநிலத்தின் வாழ்கிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, அங்கு இருக்கிற பெண்களுக்கான பாதுகாப்பு, உரிமை, பொருளாதார தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், கடல் வளம், மலை வளம், மணல் வளம், இவற்றை எல்லாம் காப்பது. இதுக்கெல்லாம் ஒரு அரசியல். அது அந்தந்த மாநில அரசியல். அதுக்காக தான் மாநிலத்தை பிரித்து அதிகாரத்தையும் நிர்வாகத்தையும் பரவலாக்கி கொடுத்தது. இப்ப இந்த நாடு தமிழ்நாடு, இங்கு வாழ்கிற மக்களுக்கு நாங்கள் முன்னெடுக்கிற அரசியல் தமிழ் தேச அரசியல். அதான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நாங்க தமிழ் தேசம் பேசும்போது கசக்குதுன்னா, நாங்க சின்ன பிள்ளை பிறகு முன்னாடி என் டி ராமாராவ் தெலுங்கு தேசம் என்று ஆரம்பிக்கும் போது வாயில எதை வச்சு கட்சிட்டு இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த? தெலுங்கு தேசம் பேசின கட்சியோடு எல்லா கட்சியும் கூட்டணி வச்சு ஏன் வச்ச? நான் பேசுறது பாசிசம்னா அது என்ன பாயாசமா? அதோட ஏன் கூட்டணி வச்ச? ஏன் எதுக்காக மாநிலம் பிரிச்ச? கல்வி மாநில உரிமை. கல்வியில் சிறந்து விளங்குகிற ஜெர்மன், கல்வியில் சிறந்து விளங்குகிற கனடா, கல்வியில் சிறந்து விளங்குகிற பின்லாந்து எல்லாம் அந்தந்த மாகாணத்திற்கு கல்வியை உரிமையாக கொடுத்திருக்க. அவன் பாடத்திட்டத்தை வகுத்துக்கலாம், அவன் கற்பித்தல் முறையை அவனே முடிவு பண்ணிக்கலாம், அவனே தேர்ச்சி மதிப்பெண்கள் எல்லாம் அவனே முடிவு பண்ணிக்கலாம். அப்படித்தான் அமெரிக்கா, அப்படித்தான் கனடா, அப்படித்தான் ஜெர்மன். கல்வி மாநில உரிமை. இப்ப நீ என்ன பண்ண? எடுத்துக்கிட்டு போயிட்ட. இவன் கேட்டு வாங்குற மாதிரி தெரியல. நீ எப்படி எடுத்துக்கிட்டு போயோ அப்படி நான் எடுத்துக்கிட்டு வர்றேன். நீ இதுவரைக்கும் இருந்தது இந்த கருணாநிதி இந்த மாதிரி ஆட்களை தானே பார்த்திருக்க. ஐயா கருணாநிதி இங்க நிக்கிறவன் யாருன்னு பாரு, பிரபாகரன் என்ற பெருமரவனின் மகன், மணியரசன் என்ற மகத்தான அறிவு பொக்கிசத்தின் பிள்ளை. நீ சாதாரணமான நினைச்சுக்கிட்டு இருக்காத. நீ இங்க பார், என் இன முன்னோர்கள் தூக்கிய ஆயுதங்கள், வாள், வேல், துவக்கு எல்லாவற்றுக்கும் எதிரான ஆயுதங்களை நீங்கள் எல்லாரும் வச்சிருந்தீங்க. ஆனால் அவன் பிள்ளைகள் நாங்கள் தூக்குற அறிவாயுதத்துக்கு எதிரான ஆயுதம் உலகத்தில் எவனிடத்திலும் இல்லை. எங்களை மோதி வெல்ல இதுவரைக்கும் எவனும் பிறக்கல, பிறந்தாலும் அது எங்க பிள்ளைய தரணும். என் வரி, என் நாடு, என் மக்கள், என் ஆட்சி, என் நிர்வாகம். தலையிட்ட அவ்வளவுதான். நீ என்ன பண்ணுவ? என்ன ஆட்சியை கலப்ப, மறுபடியும் தேர்தல் வப்பீல, அப்போ நான் நிப்பன்ல, ஜெயிப்பன்ல, திருப்பி அதையே செய்வன்ல, அப்புறம் இல்ல. எப்படி ஆட்டம் அப்படி இருக்கு? வெரி இன்ட்ரெஸ்டிங். நினைச்சுக்கிட்டு இருக்க நீ. இவன் திருட்டு போய இடி வந்துருமோ, இன்கம் டாக்ஸ் வந்துருமோ, உள்ளவைக்கு போட்டுருவானோ. நீ என்ன ரைடு தான் என் வீட்டில் விட முடிஞ்சது, இடி ரைடோ ஐடி ரைடோ விட முடியல. எந்த ஒண்ணு இல்ல. எங்கள் ஆட்சியில மருத்துவம்ங்கிற கல்வி, இங்க பாருங்க, என் பிள்ளைகளுக்கு ஒண்ணு சொல்லுவேன், மருத்துவம் தான் சிறந்த கல்வி என்கிற மனநிலையை விட்டு ஒழிங்க. மருத்துவமும் கல்வி. உங்கள் பிள்ளைகள் எங்களின் கனவு. இங்க பாருங்க, எங்க தலைவர் 6வது படையாக காவல் படையை கட்டுறார். காவல்துறை படையை கட்டிட்டு பேரணி நடக்குது. பேரணி நடந்த அணிவகுப்பு மரியாதையை தலைவர் வாங்கிட்டு பேசுறார் காவலர்களுக்கு முன்னாடி. குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவது அல்ல காவல்துறையின் வேலை. குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலை. அது மாதிரி உங்க பிள்ளைகள், என் மருத்துவர்கள்ட்ட சொல்லுவேன், நோயாளிகளை நோயை குணப்படுத்துவது அல்ல
என் மருத்துவர்களின் வேலை. நோயாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான், நோயற்ற சமூகத்தை உருவாக்குவதுதான் மருத்துவர்களின் மகத்தான சேவை. விளங்குத? ஒரு நாட்டில் என் அன்பு பிள்ளைகளே, எந்த நாட்டில் நீங்க மருத்துவருக்கு அதிக மதிப்பு இருக்கோ, மருத்துவம் மட்டும்தான் சிறந்த கல்வி என்று போற்றப்படுதோ, அந்த நாடு நோயுற்ற நாடு, நோயாளிகளை அதிகம் பெற்றிருக்குன்னு அர்த்தம். எந்த நாட்டில் காவல்துறைக்கு, வழக்கறிஞருக்கு, நீதிபதிக்கு பெரும் மதிப்பு இருக்கோ, அந்த நாடு குற்ற சமூகம், குற்றவாளிகள் நிறைந்த நாடு என்று பொருள். நீதிமன்றங்கள்ல நடக்க முடியாது, எச்சி துப்புனா யார் தலைவேல தான் விழுவும், அவ்வளவு குற்றவாளிகள் கூட்டம். அப்படின்னா என்ன? நாடு குற்ற சமூகம், அது குற்றவாளிகள் நிறைந்த நாடு. பாத்துக்க, எந்த நாட்டில் ஆசிரியருக்கு அதிக மதிப்பு இருக்கோ அந்த நாடுதான் அறிவார்ந்த சமூகம், அந்த நாடுதான் அறிவுரைகளை பெற்ற நாடு. அப்படிப்பட்ட நாடு உலகத்தில் உண்டென்றால் அது பின்லாந்து. போட்டு காட்டுறேன் பேரு. உனக்கு நோயுற்ற நாடு, அதிக மருத்துவர்கள் தேவைப்படுச்சான். எங்களுக்கு மருத்துவரே தேவைப்படாத ஆரோக்கியமான சமூகத்தை படைக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கனவு. எப்படி படைப்பா சீமான்? தூய குடிநீர், நஞ்சில்லாத குடிநீர், சுவாசிக்க நல்ல காற்று. இப்ப நீ எதை சுவாசிக்கிற? காற்று இல்லை, கந்தக தூசியை சுவாசிக்கிற. அப்ப அந்த கந்தக தூசியை சுவாசித்துக் கொண்டு அந்த நிலையை மாத்திடுறேன். ஒரு மனிதனுக்கு 422 மரம் வேணும் நல்ல காற்று கிடைக்கிறதுக்கு. அப்ப அந்த காற்றை கிடைக்க செய்றேன். என்ன செய்யறேன்? 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பணத்திட்டத்தை கொண்டு வந்துடும். பல கோடி பணத்திட்டத்தை கொண்டு வந்து 10 ஆண்டுகளில் பச்சை போர்வையால் என் தாய் நிலத்தை போர்த்தி மூடிடுறோம். அப்போ தூய காற்று, சுவாசிக்க நல்ல காற்று, குடிக்க தூய நீர், நஞ்சில்லாத உணவு, அதுவே நம் கனவு என்கிறார் அப்பா நம்மாழ்வார் அவர்கள். நஞ்சில்லாத உணவை ஒரு நச்சில்லாத இயற்கை முறையிலே விளைய வைத்து நாங்களே வேளாண் பண்ணைகளை உருவாக்கி அரசு பணியாக இந்த வேளாண்மையை மாற்றி விடுவதால் நாங்களே எங்கள் பிள்ளைகளுக்கு நஞ்சில்லாத உணவை கொடுத்து நோயற்ற சமூகமாக உருவாக்கி விடுவோம். அப்போ மருத்துவரின் தேவையை குறைப்போம், மருத்துவரின் தேவையை குறைப்போம். காவல்துறைக்கு எங்க மதிப்பு இருக்கோ அது வழக்கறிஞருக்கு, நீதிபதிக்கு, அது குற்ற சமூகம், குற்றவாளிகள் நிறைந்த நாடு. எந்த நாட்டிலே இங்க எப்படி சமூகம் இருக்குன்னா, கன்னிமாரா நூலகத்தில் படிக்க இடம் இல்ல, நம்ம பிள்ளைகள் அறிவு பசி கொண்டு அலைகிறார்கள், அதனால 100 ஏக்கரில் நூலகம் கட்டுவோம் என்றால் அது அந்த சமூகம் அறிவு சமூகம், அறிவை தேடி ஓடுது. அண்ணல் அம்பேத்கர் சொல்றார், அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்று. அது அறிவு சமூகம். ஆனால் சென்னை மத்திய சிறையிலே இடம் இல்லை. அதனால் இங்க பாருங்க, மத்திய சிறையில் இடமில்லை, அதனால 600 ஏக்கர்ல புழல்ல சிறைச்சாலை கட்டுவோம் என்றால் அந்த நாடு எதை நோக்கி நகருதுன்னு பாருங்க. குற்றவாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு போகுது, சிறை கூடாரத்தில் இடம் வசதி இல்லை, அதனால 600 ஏக்கர்ல சிறைச்சாலை கட்டியிருக்கு ஒரு நாடு. எப்படி எப்படி வளர்ச்சி போகுது பாரு, எதை நோக்கி நகருது பாரு. இங்க பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு? பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுகுது, கழிவறை, பிள்ளைகள் படிக்கிற கழிவறை 100 கோடிக்கு நூலகம் கட்டியிருக்கு. இங்க உட்கார்ந்து படிக்கிறது யாருன்னு நினைக்கிற? தமிழ் எழுத படிக்க தெரியாத 3 தலைமையை உருவாக்கிட்டு 200 கோடி 300 கோடிக்கு நூலகம். இங்க உட்கார்ந்து போய் பாரு, நான் என்ன சொன்னேன், கருவி எடுத்துட்டு போ, 2 பேர் 3 பேர் ஏதாவது காதலிக்கிற பொண்ணோட உட்கார்ந்து பேசிட்டு இருப்பான், எவனாவது புத்தகத்தை தொட்டு படிக்கிறான் பாரு. இதுக்கு 300 கோடி 400 கோடி எல்லாமே கட்டி அவங்க அப்பா பேர தான் வைப்பாப்புல. ஏன்னா நம்ம முன்னோர்கள் எவனும் தமிழை வளர்க்கல இல்ல. திருவிக்காவோ, கியா விஸ்வநாதலோ, அண்ணல் தங்கவோ, மரநடிகளோ, வள்ளல் பாண்டித்துறை தவிர எவனுமே பாருல, பாரதி, பாரதாசன் அவன்லாம் தமிழுக்கு வளர்க்கல, இவ அப்பா மட்டும்தான். அதனால பாரு, 100 கோடிக்கு நூலகம், 10 கோடிக்கு நூலகம் கட்டினால் கூட 200 300 பேர் 400 பேர் உட்கார்ந்து படிக்கிற நூலகத்தை கட்டி விடலாம். எதுக்கு 100 கோடிக்கு? ஆனால் பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடம் எப்படி இருக்குது? இதுல 98 கோடி 100 கோடிக்கு மதிப்பீடு. இந்த நூலகம் பிள்ளைங்க படிக்கிற இடம் எப்படி இருக்கு பாரு. இது 150 கோடிக்கு எதுக்கு? நம்ம பிள்ளைய படிக்கிற பள்ளிக்கூடத்தை பாரு எப்படி இருக்கு பாரு. இதான் பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடத்தை குட்டிய சேரா போட்டு இதெல்லாம் நூலகம். நூலகம் வேண்டாம் என்று சொல்லல,
எதை தடைப்படுத்தணும், எதுக்கு எந்த அளவுக்கு முதலீடு செய்யணும்னு இருக்கு. அதை செய்யல இந்த அரசு. எந்த நாட்டில் விவசாயிக்கு மதிப்பு இருக்கோ, விவசாயி போற்றப்படுகிறானோ, உழுதுண்டு வாழ்வார் வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் சுழந்து மேற்பின்னது உலகம், அதனால் உழந்து முளவே தலை என்கிறான். அதை புரிந்து கொண்டு என்றைக்கு ஒரு நாட்டில் விவசாயி வாழ்கிறான் வளர்கிறானோ அந்த நாடு வாழும் வளரும். என்னைக்கு அவன் வாழ முடியாம சாகுறானோ அந்த நாடு சுடுகாடா மாறும். இப்போ விவசாயி போற்றப்பட்டால் அந்த நாடு பசியற்ற நாடு, பஞ்சமற்ற நாடு என்று வரும். எந்த நாட்டில் நெசவாளி போற்றப்படுகிறானோ, மதிக்கப்படுகிறானோ அந்த நாடு நாகரிகமான நாடு. ஏனால் ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன். நாகரிகம் என்பதே உடைதான். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அதாவது நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள். அப்ப நிர்வாண உடல் என்பது அவமானகரமானது. அப்ப உடைதான் நாகரிகத்தின் அடையாளமாக மாறுகிறது. அப்ப ஒரு நெசவாளி வாழ்ந்தால் போற்றப்பட்டால் அந்த நாடு நாகரிகமான நாடாக மாறுகிறது, வளர்கிறது. அதுபோல ஆசிரியர்கள் மதிக்கப்பட்டால் போற்றப்பட்டால் அது அறிவு சமூகம், அறிஞர்களை கொண்டது. இதுல இருக்கிற IAS IPS நீதிபதி எவராக இருந்தாலும் பிரசவித்தவன் யார் என்றால் அவன் யார்? இது எல்லாரையும் பிரசவித்தவன் இந்த நாட்டுக்கு ஆசிரியர்கள் தான். நம்மை பெற்ற தாய் 10 மாதம் தான் உயிர் கருவறையில் நம்மை சுமக்கிறார். ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் தான் 20-22 ஆண்டுகள் அறிவு கருவறையில் நம்மை வைத்து சுமக்கிறார்கள். நம்மை பெற்றவர்கள் உலகத்தை காட்டுகிறார்கள். இது மரம், இது செடி, இது மலை, இது ஆறு, இது அருவி, இது அப்பா, இது பெரியப்பா, இது சித்தப்பா, இப்படி நம் பெற்றோர்கள் உலகத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உலகத்திற்கு நம்மை காட்டுபவர்கள் நம் ஆசிரியர் பெருமக்கள். இவன் சாக்ரட்டிஸ், இவன் புத்தன், இவன் பூலே, இவன் அரிஸ்டாட்டில், இவன் பிளாட்டோ, இவன் அலெக்சாண்டர் என்று, இவன் அம்பேத்கர் என்று உலகத்திற்கு காட்டியவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். புரிதுன்னு நினைக்கிறேன். அப்ப ஆசிரியரை போட்டுனா தான் IAS-உம் IPS-உம் நீதிபதியும் அவன் கற்பிக்காம இவனும் இல்லை. அதனால கல்வியில் இருந்து தொடங்கிறோம் சமூக மாற்றத்தை. புரியுது. இப்ப இங்க வட இந்திய மாணவன், நமக்கு இந்திய நாட்டில் அதிக மருத்துவக் கல்லூரி இருக்கிறது நம்மகிட்ட தான், மருத்துவ கட்டமைப்பு நம்மகிட்ட தான். யார் காசுல கட்டப்பட்டது? நம்ம ஆத்தாளப்பன் காசுல. யாருக்காக? நமக்காக. ஆனால் இன்றைக்கு அத்தனை மருத்துவக் கல்வியும் படிக்கிறது 400 பேர் ஒரு மருத்துவத்தில் கல்லூரியில் இடமென்றால் 12-20 பேர் தமிழ் மாணவர்கள் படித்து விட்டால் வியப்பு. அவ்வளவு வட இந்திய மாணவர்கள் அதை நிரப்புகிறார்கள். காசு நம்மது, கல்வி அவனுக்கு. இங்கே எவனும் மருத்துவம் பார்க்க மாட்டான், படிச்சு அங்க போயிடுவான். விளங்குத பாத்துக்க. அப்ப என்ன பண்றேன்னா, இந்திய மருத்துவ குழுமம் என்னை அங்கீகரிக்க வேண்டாம், இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் என்னை ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டாம்னு சட்டம் போடுறேன். அவன் கத்துவான் ஆய்வு. புரியுத? கத்திக்கிட்டு இருப்பான். நம்ம என்ன பண்றோம்? பழைய தேர்வு முறையில கொண்டு போய் நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். ஒரு சவால் விடுறோம், சேலஞ்ச். நீட்டு முறையில படிக்க வச்சு கொண்டா நான் என் பிள்ளைகளை தயார் பண்ணி கொண்டு வரேன், எவன் ஆக சிறந்த மருத்துவனா இருக்கான்னு மோதி பார்த்துருவோம். என் பிள்ளைக்கு வேணுமா? இந்த சிங்கப்பூர்ல நல்லா இருக்குடா, பிலிப்பைன்ஸ்ல நல்லா இருக்கு எஜுகேஷன், சீனா போடா, இல்ல பிரிட்டன் போடா, 100 1000 மாணவர்களை நானே தேர்வு பண்ணி என் பிள்ளையில ரஷ்ய மருத்துவம், சீன மருத்துவம், இங்கிலாந்து பிரிட்டன் மருத்துவம், சிங்கப்பூர் மருத்துவம், ஜெர்மன் மருத்துவம், எல்லாம் பிரான்ஸ் எல்லாத்தையும் படிக்கப்பேன். அந்த நாட்டில் போய் இங்கிலீஷ்ல படிக்காம எப்படின்னு கேட்டீங்கன்னு செருப்பால் அடிப்பான். பிரான்ஸ்ல போய் பிரெஞ்சில் தான் படிக்கணும், ஜெர்மன்ல அவன் மொழியில் தான் படிக்கணும், ரஷ்யால அவன் மொழியில் தான் படிக்கணும், சீனால அவன் மொழியில் தான் மருத்துவம் படிக்கிறான். நீங்க ஒண்ணுவா இங்கிலீஷ்ல இல்லாம எப்படி மருத்துவம்? அடடே பைத்தியக்காரா, எங்கேயாவது போய் ஐரோப்பிய நாடுகளும் மற்ற நாடுகள்ல இந்த மாதிரி ஏன் இங்கிலீஷ்ல படிக்கலன்னு கேட்டாத தூக்கி உள்ள வச்சு வெளுத்து விட்டுருவான். உலக மருத்துவ தரத்தோடு நம்ம தரத்தை உயர்த்தி தூக்கி நிறுத்திடுறோம். அப்புறம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருந்தும் நீட்டு மாணவன் போக மாட்டான், தமிழ்நாட்டு மாணவ மருத்துவன் வந்துருவான். விளங்குதா? ஏன்னா கட்டணமில்லாத கல்வியை நம்ம கொடுக்கறதுனால பிள்ளைகளுக்கு அந்த படிப்பை நம்மளே கொடுத்துரும். நம்ம பிள்ளைகளை தேர்வு செஞ்சு நம்மளே ஒவ்வொரு நாட்டுக்கு அனுப்பி படிக்க வச்சு அந்த தரத்தை நம்ம மாணவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து உலக தரத்திற்கு கொண்டு போயிடும். உலக தரம் என்பதே
இனி தமிழ்நாட்டு தரம் தான் என்று நான் இந்த நாட்டில் இருந்து சிங்கப்பூரை, மலேசியாவை, ஜெர்மனியை, பின்லாந்தை, பிலிப்பைன்ஸை பேசுறது போல அந்த நாட்டிலிருந்து உலக தரம் என்பது தமிழ்நாட்டு தரம் தான் என்று பேச வைப்பதுதான் நம்மளுடைய கனவு. இதுல வட இந்தியாவில் தேர்வு எழுதும்போது பாரு, இங்க தமிழ்நாட்டுக்கு அவன் வந்து தேர்வு எழுத வர்றான். அந்த தேர்வாணையத்தில் ப்ளூடூத்தை காதல மாட்டிக்கிட்டு எழுதுறான். நீ பார்த்துப்பா, பல பேர் பிடிபட்டான். இதுல எப்படி உன்னுடைய தரம், மருத்துவ தரம் உயர்ந்துடும் நினைக்கிற? எப்படி உயரும்? எப்படி உயரும்? அப்ப இவர்கள் நோக்கம் தரமான மருத்துவர்களை உருவாக்குவதல்ல, போலி மருத்துவர்களை உருவாக்குவது. உழைக்கும் அடித்தட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள், கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து எவனும் மருத்துவர் ஆகிவிடக்கூடாது. உங்களை எல்லாம் யாரா மருத்துவம் படிக்க சொன்னது? உன்னையெல்லாம் யார் டாக்டர் ஆக சொன்னது? அதான் கேட்கிற கேள்வி. இப்ப நான் உன்னையெல்லாம் யாரா இந்த நீட்டு தேர்வு கொண்டு வர சொன்னது? இப்ப நான் வந்துட்டேன், நீட் அந்த பக்கமா நீட், எங்கிட்டாவது நீட்டு, இங்கிட்டு நீட்டாத சண்டை போடணும். நாங்க நீட்டை வச்சிருக்கிறதுக்கு ஒரு நீக்கிறதுக்கு ஒரு ரகசியம் வச்சிருக்கோம். இதுவரைக்கும் சொல்லல. நீட்டை கொண்டு வந்து நீட்டுக்கென்று தனியார் பயிற்சி முகாம்களை ஆரம்பிச்சு 50 தனியார் முதலாளிகள் லாபம் ஈட்டுவதற்கு வழிவகுக்கிறதை ஒழிய ஒண்ணுமே இல்லை. அப்ப அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் நீட்டை எதுக்குறான்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருப்பீங்கல்ல, அதுதான் இதுல இருக்கிற கேள்வி. அதை நீங்க விளங்கணும்னு அதை போட்டு காட்டுறேன். அப்போ கல்வி மானுட உரிமை எடுத்துக்கிட்டு போனது அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி, அம்மையார் இந்திரா காந்தி எடுத்துக்கிட்டு போகும்போது கொடுத்துட்டு கூட இருந்தது, பயந்துகிட்டு பதவி உயர்மானம் பல்லிழிச்சிருந்தது அன்றைய திமுக அரசு, ஐயா கருணாநிதி அவர்கள். அதன் பிறகு 18 ஆண்டுகள் இந்திய ஒன்றிய அமைச்சரவையில் தொடர்ந்து ஒரு மாநில கட்சி 18 ஆண்டுகள் பதவியில் இருந்தது திமுக தான். 18 ஆண்டுகள் இருந்த போது மாநில உரிமைக்கு அதை கொண்டு வராமல், மாநில பட்டியல் கொண்டு வராமல் இப்போது சொல்லுகிறார்கள், நாங்கள் வந்தால் கல்வியை பொது பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம் என்று. கொண்டு வர மாட்டோம், கேட்க மாட்டார்கள், எது ஒன்றும் இவர் நிறைவேற்ற மாட்டார்கள். அதனால உங்கள் பிள்ளைகள் கொண்டு வரமாட்டோம், எடுத்துக்கொள்வோம் மாநில உரிமை. என்னதான் நீ மறிச்சுட்டு போனா, நீ எப்படி எடுத்துட்டு போனியோ அப்படி நான் எடுத்துட்டு வந்துடுறேன், உன்னால முடிஞ்சதை பாரு, அவ்வளவுதான். வராம அவ்வளவுதான். இவ்வளவுதான் இந்த நீட்டு தேர்வு, அது தொடர்பான கல்வி. கல்விங்கிறது தனி, அது இன்னொரு மேடையில எப்படி கல்வியின் தரத்தை நான் மாற்றி கொடுக்கிறேன், இந்த தனியார் முதலாளிகளை தாண்டி எப்படி தரம் உயர்த்தி நம் பிள்ளைகளுக்கு அறிவை கொடுக்கிறேங்கிறத, கட்டணம் இல்லாம கொடுக்கிறேங்கிறத போட்டு திருப்பி மறுபடியும் போட்டு காட்டுறேன். அப்ப அந்த கல்வி முறை வேணும், அந்த ஆட்சி வேணும்னா நீ ஒண்ணுதான் செய்யணும், ஒரு ஓட்ட அண்ணனுக்கு போடணும், அது விவசாயிக்கு போடணும். புரியுதுன்னு நினைக்கிறேன். மேல இங்க என் அன்பு பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும், இந்த தேர்தல் ஒரு மகத்தான வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கு, மாற்றத்திற்கான ஒரு மகத்தான வாய்ப்பை. ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருது, எந்த மாறுதலும் வரல. ஆனால் இந்த முறை உறுதியாக ஒரு மாறுதல் வர வேண்டும், அது மாறுதல் வரணும். அப்படி மாற்றம் தலைகீழ் மாற்றமா இருக்கணும். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம், எல்லாவற்றிலும் இருந்து மாற்றம், எல்லாவற்றும். ஊழல் லஞ்சமா, உண்மை நேர்மை, பசி பஞ்சமா, அது இல்ல. வாக்குக்கு காசா இல்ல, பணத்துக்கு வாக்கு, இனத்துக்கு தூக்கு, நோட்டுக்கு ஓட்டு, நாட்டுக்கு வேட்டு ஒழிக்கணும். பணம் கொடுத்து வாக்கா, அது கேடுகட்ட பணநாயகம், மாண்புமிக்க ஜனநாயகம் கொல்லப்படுது, அதை வீழ்த்தணும். இப்ப ஒவ்வொன்றும் அப்ப இங்கு சாராயமா மூடணும், சாராயத்தை மூடணும், டாஸ்மார்க்க மூடணும். சாராய வருமானம் எவ்வளவு? 50,000 கோடி. பால் வருவாய் எவ்வளவு? 3 லட்சம் கோடி. சாராயம் உயிரை எடுக்கும், பால் உயிரை கொடுக்கும். எந்த பக்கம் போகணும்? பால் பக்கம். இப்ப நாங்க பால் பொருளாதாரத்துக்கு போறோம், சாராய பொருளாதாரத்தை மூடுறோம். நீ எந்த பக்கம் போற? இதுவரைக்கும் உன் நிலத்துல இத்தனை போராட்டங்கள், ஆசிரியர், மருத்துவர், செவிலியர், உழவர், மாணவர், மீனவர், போக்குவரத்து தொழிலாளர் எல்லா விதிக்கு வந்து போராடிட்டான். எல்லா பிரச்சனைகளையும் தந்தவர்கள் அந்த பக்கம், பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று வந்தவர்கள் இந்த பக்கம், நீ இந்த பக்கம். இதான் இந்த தேர்தல். இலவசம், எல்லாரும் இலவசம் தரமாட்டேன், இலவசம் பெற வேண்டிய வறுமை ஏழ்மையில் இல்லாது உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன். இதுல நீ எந்த பக்கம் நிக்க போற? இதான் தேர்தல். இப்போ உன்னுடைய மதிப்புமிக்க உரிமை இந்த ஜனநாயகத்தில் உனக்கு இருக்கிற கடைசி ஆயுதம். அந்த அம்பேத்கர் என்ன நம்ம கற்பிக்கிறார்? மதிப்புமிக்க உரிமைகளை சிலர் ஒட்டி துண்டுகளுக்கு விற்பது அவமானகரமானது என்கிறார். நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர், வாக்குக்கு காசு கொடுக்கிறவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துவன் தேச துரோகி என்கிறார். நாம் எத்தனை காலத்துக்கு தேச துரோக குற்றத்தை செய்ய போறோம்? அந்த பாவிகளையும் மன்னிக்கிறோம்,
நாமும் அந்த தேசத்துறவு குற்றத்தை செய்கிறோம். பேர எங்க அண்ணா என்கிற பெருந்தகை தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பானாங்கிறப்ப தவிட்டுக்கு வாங்குற ஆளுங்க யாரு? அவர் பேரை சொல்லி கட்சி நடத்த ஆளுகள் தான். சாராய வருமானத்துக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? சாராயம் வித்துத்தான், அதன் மூலமா வருகிற வருவாய் வைத்துத்தான் அரசு நடக்க வேண்டும் என்றால் அது சாராயத்தில் இருந்து வருகிற காசு குஷ்டரோகிகளில் இருக்கிற வெண்ணைக்கு சமம், அது எனக்கு வேண்டாம் என்றார். அந்த வெண்ணையை மாறி மாறி 60 ஆண்டுகளாக நக்கிக்கிட்டு இருக்கிறது இந்த 2 கட்சிகள் தான் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள். தாலிக்கு தங்கம் தந்தார்கள், குடிக்க வச்சு 6 லட்சம் 10 லட்சம் அக்கா தங்கச்சி தாலியை அறுத்தார்கள். இதில் எது சாதனை? தாலிக்கு தங்கம் தந்ததா, குடிக்க வச்சு அந்த தாலியை அறுத்தத? 10 லட்சம் பெண்களை விதவையாக்கியதா, அந்த பெண்களுக்கு 1000 கொடுத்தத? எது சாதனை? எது சாதனை? ஒரு கற்றறிந்த அறிவு சமூகம் எப்படி இதை ஏற்குது? எப்படி ஏற்குது? எப்படி இருக்குது? கண்ணு முன்னாடி வெளியில் சொல்ல ஏன் விழுந்தது தெரியாது. ஃப்ரீ ஸ்கீம், இலவசம் வேலை, உழைப்பு, வருவாய், வாழ்க்கை, இதான் கட்டமைப்பு. வேலை இல்ல, உழைப்பும் இல்ல, வருவாயும் இல்ல, வாழ்க்கையும் இல்ல, எல்லாம் இலவசம். இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பான்? நம்மிடமிருந்து எடுப்பான். 10 லட்சம் கோடி கடன் இருந்து ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, டாக்டருக்கு கொடுக்க முடியல, செவிலியருக்கு கொடுக்க முடியல, போக்குவரத்து தொழிலாளிக்கு பழைய ஊதியம் கொடுக்க முடியல, பகுதி நேர ஆசிரியருக்கு பணி நிரந்தரம் தர முடியல. ஏன்? காசு இல்ல. காசு இல்ல. எங்க காசு? எல்லாம் இலவசத்தை இறைச்சாச்சு, ஏமாத்தி வாக்கை பறிச்சு ஆளணும். 10 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி வட்டி. இந்த ஃப்ரீ ஸ்கீம், இந்த இலவச திட்டத்தை அறிவிக்க அடுத்த 5 லட்சம் கோடி கடன் வாங்கணும். அப்ப 2 லட்சம் கோடி வட்டி. நாட்டின் பட்ஜெட் எவ்வளவு? 3 லட்சம் கோடி. 3 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி வட்டி கட்டினா 1 லட்சம் கோடி வச்சுக்கிட்டு எந்த துறையை நிர்வாகம் பண்ணுவ? கல்வித்துறையை, மருத்துவத்தை, போலீஸை எப்படி சம்பளம் கொடுப்ப? மக்களுக்கு வேற என்ன நலத்திட்டம் தீட்டுவ? என்ன பண்ணுவ? நாடு திவாலாயிரும், பொருளாதார வீழ்ச்சி அடையும். இலங்கையில, பங்களாதேஷ்ல, நேபாள வந்தது இங்க வரும். வரும், நீ எழுதி வச்சுக்க வரும். அது வரக்கூடாது என்றால் விழித்துக்கொள், எச்சரிச்சுக்கொள். உன் மதிப்புமிக்க வாக்கை விவசாயத்துக்கு செலுத்து. இந்த தீ ஆசை, தீ ஆட்சியை தீ வச்சு கொளுத்து. வேற வழி கிடையாது. இங்கே வேளச்சேரியிலே போட்டியிடுகிற என் அன்பு மருமகள், என் உயிருக்கினிய என் மூத்தவர் தடா சந்திரசேகர், இந்த சட்டத்தரணி, எங்களுக்கு எல்லாமாக இருந்த என் மூத்தவர்களுடைய அன்பு மருமகள், என் மருமகள் கீர்த்தனா, பொறியாளர் கீர்த்தனா அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள். ஏன் நீங்கள் வெற்றி பெற வேண்டும்? உதயசூரியனுக்கு வாக்கு செலுத்தினீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்க தோற்றீர்கள். ரெட்டலைக்கு வாக்கு செலுத்தினீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்றுத்தான் போனீர்கள். கைக்கு செலுத்தினீர்கள், தாமரைக்கு செலுத்தினீர்கள், நீங்கள் எப்போது வென்றீர்கள்? அவர்கள் தான் வென்றார்கள். இம்முறையாவது விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி என் அன்பு சொந்தங்களை நீங்கள் வெற்றியடையுங்கள், உங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுங்கள். என் அன்பு மருமகள் கீர்த்தனா அவர்களுக்கு வேளச்சேரியிலும், என் ஆறுயிர் இளவல் பொறியாளர் திரைப்பட இயக்குனர் சோழன் மு. களஞ்சியம் அவர்களுக்கு ஆயிரமலுக்கு சட்டமன்ற தொகுதியிலும், என் அன்பு இளவல் என் ஆறுயிர் தம்பி பொறியாளர் அருண் அவர்களுக்கு மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியிலும் வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள். எங்கள் வெற்றி, உங்கள் வெற்றி, நம் மக்களின் வெற்றி. நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், மக்களின் நலன் காக்கும், வருங்கால பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும். நாங்கள் கேட்பது உங்கள் வாக்கை அல்ல, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு வாக்கை செலுத்துங்கள். புரட்சி என்பது ஒரு தலைகள் மாற்றம். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. என் அன்பு தங்கைகளும் தம்பிகளும் வெல்க, வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.